இந்த இன்செப்ஷன் வேலைக்கான கனவுகளில் யாராவது இறந்து போயிட்டா அவங்க லிம்போக்குள்ள மாட்டிக்குவாங்கன்னு காப் சொல்கிறாரு. அதனால் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இந்த இன்செப்ஷன் வேலையில் இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்றத காப் மறைச்சதால் காப் மேலே ஆத்தரும் ஈம்ஸும் கோவப்படுறாங்க. ஆனால் இப்போ இந்த இன்செப்ஷன் வேலையை வெற்றிகரமாக முடிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கிக் மூலமாக எல்லாரும் கனவுகள்லேருந்து எழுந்துக்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழின்னு காப் சொல்கிறாரு. அதனால் மறுபடியும் இந்த இன்செப்ஷன் வேலையை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் அரியாடன் காப் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்ததால தான் அவர் நினைவுகளில் இருக்கிற ட்ரெயின் இந்த கனவுல வந்துச்சுன்னு சொல்கிறா. அதனால் இனியும் இந்த வேலையை பாதுகாப்பாக தொடரணும்னா காப் அவர் மனசில் இருக்கிற ரகசியத்தை அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்குறா. காப் ஒரு காலத்தில் தன்னோட மனைவி மால் கூட கனவுகள் பற்றின ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்கிறாரு. அப்போது அவங்க 2 பேரும் ஒரு சமயத்தில் லிம்போவில் மாட்டிக்கிட்டு நிஜத்தையே மறந்து 50 வருஷமாக அங்கே வாழ்ந்ததா சொல்கிறாரு. மால்க்கு அவள் இருக்கிறது லிம்போன்னு தெரிஞ்சும் அங்கேயே வாழ முடிவு பண்ணி தன்னோட டோட்டமை ஒரு ரகசிய பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டிட்டா. அதுக்கப்புறம் மால் நிஜத்தை மறந்துட்டு அந்த லிம்போ தான் நிஜம்னு நம்ப ஆரம்பிச்சிட்டா. ஒரு கட்டத்தில் 2 பேருமே கனவுலேருந்து முழிச்சு நிஜத்துக்கு வந்துடுறாங்க. காபுக்கு தெரியும் இப்போ இருக்கிறது நிஜமான வாழ்க்கை, ஆனால் மால் அதை நம்பலை. தான் இப்போ இருக்கிறதும் ஒரு கனவு தான்னு மால் சொல்கிறா. அதனால் காப் கிட்ட தற்கொலை பண்ணிக்கலாம், அப்போ தான் இந்த கனவுலேருந்து முழிச்சு நிஜத்துக்கு வர முடியும்னு அடம் பிடிக்கிறா. காப் அவளுக்கு எவ்வளோ எடுத்து சொல்லியும் மால் புரிஞ்சிக்காம அவங்க கல்யாண நாள் அன்னைக்கு காப் கண்ணு முன்னாடியே ஒரு பில்டிங்லேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறா. தான் இறந்ததுக்கு பின்னாடி காப் கனவுல இருக்கக்கூடாதுன்னு தன்னோட லாயர்கிட்ட தன்னோட சாவுக்கு காரணம் காப் தான்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டா மால். நிஜம்னு தெரியாமல் மால் கொடுத்த வாக்குமூலத்தால் தான் இப்போ இப்படி ஒரு நிலைமைக்கு வந்ததா காப் சொல்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அரியாடன் மால் சாவுக்கு காப் காரணம் இல்லை, அதனால் இதெல்லாம் நினச்சி கட்டுப்பாட்டை இழக்காமல் இந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு அரியாடன் அறிவுரை சொல்கிறா. கடத்தி வந்து அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்க ராபர்ட் ஃபிஷர் கிட்ட காபும் ஆத்தரும் ஒரு முகமுடி கொள்ளைக்காரர்கள் மாதிரி வந்து மிரட்டி ராபர்ட் கிட்ட அவன் அப்பா வச்சிருக்க ஒரு ரகசியமான லாக்கருக்கு பாஸ்வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் அப்படி ஒரு லாக்கரை பற்றி நான் கேள்வியே படலைன்னு ராபர்ட் சொல்கிறான். உடனே ராபர்ட்டோட காட்ஃபாதரான ப்ரௌனிங்கை அங்கே கொண்டு வந்து ராபர்ட் கூட அடைச்சி வைக்கிறாங்க. ஆனால் அது உண்மையான ப்ரௌனிங் இல்லை, ப்ரௌனிங் விஷயத்தில் வந்திருக்கிறது ஈம்ஸ் தான். ப்ரௌனிங் ராபர்ட் கிட்ட அந்த பாஸ்வேர்டை பற்றி சொல்லு, இல்லைனா நம்மளை கொன்னுடுவாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ராபர்ட் அதை பற்றி எதுவுமே தெரியலன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த லாக்கரில் என்னதான் இருக்குன்னு ப்ரௌனிங் கிட்ட கேட்கும்போது அந்த லாக்கரில் ராபர்ட் அப்பா எழுதி வச்ச இன்னொரு உயில் இருக்குன்னு ப்ரௌனிங் சொல்கிறாரு. அது வெளியே வந்தால் ராபர்ட் அப்பாவோட கம்பெனிக்கும் ராபர்ட்க்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு ஆயிடும்னு சொல்கிறாரு. தனக்கு தெரியாமல் தான் அப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரேன்னு சொல்லி ராபர்ட் வருத்தப்படுறான். சாவும்போது கூட நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்தாரு, அதனால் அவருக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு ராபர்ட் சொல்கிறான். கொள்ளையர்கள் வேஷத்தில் இருக்கிற காபும் ஆத்தரும் எவ்வளோ மிரட்டியும் தனக்கு அந்த பாஸ்வேர்டு பற்றி தெரியாதுன்னே சொல்கிறான் ராபர்ட். ஒரு கட்டத்தில் அவங்க மிரட்டல்லேருந்து தப்பிக்க 528491 ஏதோ ஒரு நம்பரை சொல்கிறான். அதை சொன்ன உடனே ராபர்ட்டை மறுபடியும் ஒரு வேனில் கடத்திக்கிட்டு நம்ம இன்செப்ஷன் டீம் வேறு இடத்துக்கு கிளம்புறாங்க. ஏன்னா முதல் கட்ட கனவை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் 2வது கனவை வேன்குள்ளேயே காண்றதுக்கு ரெடி ஆகிறாங்க. முதல் கட்ட கனவை காண்றது யூசப், அதனால் யூசப் தான் மற்றவங்க 2வது கட்ட கனவை காண்றதுக்கு பாதுகாப்பாக கூடவே இருந்து பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் முதல் கிக்கும் யூசப் தான் பண்ணணும். அந்த கிக் என்னன்னா வேனை கொண்டு போய் ஒரு பிரிட்ஜில் மோதணும். இப்படி தான் கிக்கை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ராபர்ட்டோட உள்ளுணர்கள் கிட்டேருந்து தப்பிச்சு யூசப் வேனை கண்ணாமின்னான்னு ஓட்டுற இந்த நேரத்தில் தான் 2ஆம் கட்ட கனவு ஆரம்பிக்குது. இந்த கனவை காண்றது ஆத்தர். ராபர்ட் இப்போ ஒரு ஹோட்டலில் ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பக்கத்தில் வந்து தன்னோட பேர் சார்ல்ஸ்ன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறாரு காப். காபோட வேலையே இப்போ சார்ல்ஸுன்ற பேரில் வந்து ராபர்ட்டோட உள்ளுணர்வுகளை அவனுக்கு எதிராகவே திருப்பணுங்கிறது தான். அதன்படி காப் ராபர்ட் கிட்ட அவன் இப்போ இருக்கிறது கனவுன்னோ நான் உன்னோட உள்ளுணர்வுன்னோ சொல்கிறாரு. ராபர்ட் கிட்ட அவன் மனசில் யாரோ ஏதோ ஒரு விஷயத்தை திருடதான் உன்னை இப்படி கனவு காண வச்சுருக்காங்கன்னோ அதை பண்ணுறது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு காப் இப்படியெல்லாம் சொல்லி ராபர்ட்டை நம்ப வைக்கிறாரு. ராபர்ட்டை ஏமாற்றி நம்ப வைக்கிற காப் ராபர்ட்க்கு முதல் கட்ட கனவுல நடந்த விஷயத்தையெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. அதனால் ராபர்ட்க்கு அவன் கடைசியாக சொன்ன 528491ங்கிற நம்பர் வரைக்கும் எல்லாமே ஞாபகம் வருது. அதனால் 528ங்கிற ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம்னு காப் ராபர்ட்டை கூட்டிகிட்டு போகிறாரு. இதே நேரம் அந்த 528 ரூமுக்கு கீழே இருக்க ஒரு ரூமில் ஆத்தரும் அரியாடனும் வெடிப்பொருள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கிறாங்க. ஏன்னா இதுதான் இந்த கனவோட கிக். வேன் பிரிட்ஜில் மோதும் போது சரியான நேரத்தில் இந்த பாம்பை வெடிக்க வைக்கணும்.
காப் ராபர்ட்டை 528ங்கிற அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் கூடவே மற்ற இன்செப்ஷன் ஆளுங்களும் ராபர்ட்டோட உள்ளுணர்வுகள் மாதிரி நடிச்சுக்கிட்டு வராங்க. ரூமுக்குள்ளே கனவை திருடுறதுக்காக வச்சுருக்க ஒரு பேசிவ் டிவைஸை பார்க்குறாங்க. அந்த நேரம் ராபர்ட்டோட உள்ளுணர்வான ப்ரௌனிங் வராரு. உடனே ப்ரௌனிங்கை நம்ம இன்செப்ஷன் டீம் பிடிச்சிக்கிறாங்க. ராபர்ட் ப்ரௌனிங் நல்லவர்னு சொல்கிறான். ஆனால் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணமே இந்த ப்ரௌனிங் தான்னு காப் சொல்கிறாரு. ப்ரௌனிங் தான் கொள்ளையர்களை வச்சு ராபர்ட்டை கடத்தி இப்படி கனவு காண வச்சு ஏதோ திருட பார்க்குறாருன்னு காப் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆகிற ராபர்ட் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ப்ரௌனிங் கிட்ட கேட்குறான். அதுக்கு ப்ரௌனிங் ராபர்ட்டோட அப்பா எழுதி வச்ச 2வது உயிலை எடுக்கத்தான் இப்படி பண்ணேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த உயில் வெளியே வந்தால் ராபர்ட்க்கு அவங்க அப்பா கம்பெனி கையை விட்டு போயிடும்னு, அது மட்டும் இல்லாமல் ராபர்ட்க்கு சொந்தமாக ஒரு கம்பெனியை உருவாக்குற திறமை இருக்குன்னு காட்ட தான் இப்படி ஒரு உயிலை அவர் எழுதியிருக்காருன்னு ப்ரௌனிங் சொல்கிறாரு. ஆனால் அதுக்காகலாம் ராபர்ட் கம்பெனியை கையை விட்டால் நான் இத்தனை நாள் அந்த கம்பெனிக்காக உடைச்சதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் ராபர்ட் கையை விட்டு இந்த கம்பெனி போகக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணேன்னு ப்ரௌனிங் சொல்கிறாரு. இதை கேட்டு ராபர்ட்க்கு தான் அப்பாவுக்கு அவன் மேலே இப்படி ஒரு நம்பிக்கையான்னு திகச்சு போய் நிற்கிறான். காப் உடனே ப்ரௌனிங் இன்னும் ஏதோ விஷயத்தை மறைக்கிறாரு, அதை தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரௌனிங்கோட கனவுக்குள்ளே நாம் போய் பார்க்கணும் அப்படின்னு ராபர்ட் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் சம்மதித்த உடனே காப், அரியாடன், ஈம்ஸ், சைட்டோ மற்றும் ராபர்ட் ப்ரௌனிங்கோட கனவுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க ப்ரௌனிங்கோட கனவுல போகலை, மறுபடியும் ராபர்ட்டோட கனவுல தான் போய் பார்க்குறாங்க. ஏன்னா ப்ரௌனிங் ராபர்ட்டோட உள்ளுணர்வு தானே. அப்போ ப்ரௌனிங் ராபர்ட்டோட உள்ளுணர்வுனா நம்ம இன்செப்ஷன் டீம் சொல்லி வச்ச மாதிரியே ஏன் ப்ரௌனிங் அந்த பழியை ஏற்றுக்கிட்டு உண்மையை சொல்லணும்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே சொல்லப்போனால் முதல் கட்ட கனவில் ப்ரௌனிங் விஷயத்தில் ஈம்ஸ் ராபர்ட் கிட்ட என்னென்னலாம் சொன்னானோ அந்தந்த விஷயங்கள் தான் இந்த 2ஆம் கட்ட கனவில் அவனோட உள்ளுணர்வுகள் ராபர்ட் கிட்ட திருப்பி சொல்லுது. ஆனால் இந்த கனவு கட்டத்தில் காப் சார்ல்ஸ்ன்ற கேரக்டரில் வந்து ராபர்ட்டை ஏமாற்றி அவனோட உள்ளுணர்வுகளை அவனுக்கு எதிராகவே திருப்பி விட்டதால் தான் இப்போ ப்ரௌனிங்கும் ஒரு எதிரின்ற மாதிரி ராபர்ட் பார்க்குறான். இந்த 2வது கனவு ஆத்தரோடுது. அதனால் மற்றவங்கெல்லாம் கனவு காண்ற வரைக்கும் அவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது ஆத்தரோட பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் கிக் பண்ணி, அதாவது 528ன்ற அந்த ரூமை வெடிக்க வச்சு அவங்கள எழுப்புறதும் ஆத்தரோட வேலை தான். இனி கனவு காண்றவங்க 3ஆம் கட்ட கனவுக்கு போகிறாங்க. இந்த கனவு காண்றது யாருன்னா ஈம்ஸ். 3ஆம் கட்ட கனவு ஒரு பனிமலை போன்ற இடத்துல நடக்குது. அங்கே பல காவலர்கள் நடுவில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே தான் ராபர்ட்டோட அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ இந்த இன்செப்ஷன் டீம் எப்படியாவது ராபர்ட்டை இந்த காவலர்களை தாண்டி ஹாஸ்பிட்டலில் இருக்க அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதே நேரத்தில் ஈம்ஸ் ஹாஸ்பிட்டல் முழுக்க வெடிகளை பொருத்தி சரியான நேரத்தில் அதை வெடிக்க வைக்கணும். அதுதான் இந்த 3ஆம் கட்ட கனவோட கிக். இதுதான் திட்டம். ஆனால் பிரச்சனைகள் பெருசாகிக்கிட்டே போகுது. முதல் கட்ட கனவுல யூசப் வேனை பிரிட்ஜுக்கு கொண்டு வந்துட்டான். அதே நேரத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் சைட்டோவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் இறக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. யூசப் இசையை ஆத்தருக்கு போட்டு கிக் பண்ணுறதுக்கு சிக்னல் கொடுத்துட்டாரு. ஆனால் ஆத்தரும் ஈம்ஸும் அடுத்தடுத்து கனவுகளில் கிக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலை. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்க இந்த நேரத்தில் தான் யூசப் வேனை கொண்டு போய் இடித்து முதல் கிக்கை பண்ணுறாரு. 2வது கனவுல ஆத்தர் கிக் பண்ணல. 3ஆம் கட்ட கனவுல ஈம்ஸ் கிக் பண்ணல. 3ஆம் கட்ட கனவுல இருக்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. வந்த வேலையும் முடியல, அவங்க எழுந்துக்க வச்ச கிக்கும் இப்போ இல்லை. இனி அவங்க எப்படி இந்த இன்செப்ஷன் வேலையை பண்ண போகிறாங்க, எப்படி இந்த கனவுல இருந்து அவங்க எழுந்துக்க போகிறாங்க? அடுத்த வீடியோவில் இந்த இன்செப்ஷன் படத்தோட முடிவை சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே 3 கட்ட கனவுக்கு போவாங்க. 3 கனவையும் சுலபமாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு கனவு மழையிலையும், இன்னொரு கனவு இரவில் ஒரு ஓட்டல்லையும், 3ஆம் கனவு ஒரு பனி பொழிஞ்ச இடத்துலையும். அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே திரைக்கதை மாறி மாறி காமிக்கும் போது எந்த ஒரு இடத்துலையும் மக்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கிறிஸ்டோபர் நோலன் இந்த மாதிரி வச்சுருக்காரு. இந்த படத்தில் ஜோசப் கோர்டன் லெவிட் சுத்திர அறைக்குள்ளே சண்டை போடுவார். அந்த காட்சிகளுக்கு எந்த ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரையும் கூப்பிடல. அந்த எல்லா ஸ்டண்ட்ஸையும் சுயமாக பண்ணது ஜோசப் கோர்டன் லெவிட் தான். இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் யாருன்னு வரிசையாக பார்த்தா டாம், ராபர்ட், ஈம்ஸ், ஆத்தர், மால், அப்புறம் சைட்டோ. இந்த வரிசையில் எல்லாரோட முதல் எழுத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா DREMS, ட்ரீம்ஸ், அதாவது கனவுகள். இதெல்லாம் கிறிஸ்டோபர் நோலன் யோசிச்சு தான் வச்சாரா இல்லை தற்செயலாக வச்சாரான்றது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த படத்தில் ஈர்ப்பு விசையே இல்லாத மாதிரி ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த காட்சிக்கு மட்டும் அரியாடனோட கூந்தல் அழுத்தமாக கட்டப்பட்டிருக்கும். ஏன்னா ஈர்ப்பு விசை இல்லாத போது அரியாடனோட முடி எப்படி நகருன்றதை காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்.
அதனால் அந்த சிரமத்தை தவிர்க்கிறதுக்காக அரியடனோட முடியை கட்டிட்டாங்க.